வணக்கம். நமக்கெல்லாம் ஞானப்பழ கதையினை பற்றி நன்றாகவே தெரியும். நாரத முனிவர் கொண்டு வந்த ஞானக்கனியை சிவபெருமான் தன் புதல்வர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு போட்டி நடத்தி வெற்றி பெறும் ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார். இந்த உலகத்தினை 3 முறை சுற்றி வந்து யார் முதலில் மீண்டும் கைலாயம் வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த கனி என போட்டி நிர்ணயிக்கப்பட்டது. முருகப்பெருமான் சற்றும் தாமதிக்காமல் தனது மயில் வாகனத்தில் ஏறி இந்த உலகினை 3 முறை வலம் வர சென்று விட்டார். விநாயக பெருமானோ எங்கும் செல்லாமல் அம்மையப்பன் தானே இந்த உலகம், ஆகவே அர்த்தநாரீஸ்வரராக விளங்கும் சிவசக்தியை சுற்றி வருவது பூமியை சுற்றி வருவதற்கு சமம் என்று முடிவு செய்தார். ஆகையால் அம்மையப்பனை 3 முறை வலம் வந்து அந்த கனியினை பெற்றுக்கொண்டார். பூமியினை 3 முறை வலம் வந்த பின் அங்கு வந்த முருகரோ இதை பார்த்து கடும் கோபம் கொண்டு தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ஆண்டி கோலத்துடன் பழனியில் சென்று அமர்ந்து கொண்டார். இதுவரை நாம் அறிந்ததே. ஆனால் இந்த ஞானப்பழ கதை சொல்லும் தத்துவம் என்ன என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கதையின் தத்துவத்தை பற்றி சுவாமி கிருபானந்த வாரியார் மிக அழகாக விளக்கியுள்ளதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். தத்துவத்தை பார்க்கும் முன்னர் ஒருவர் 3 கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் வாரியார் சுவாமிகள். ஒரு கனி மட்டும் இருந்ததால் தானே இந்த போட்டி? சர்வ வல்லமை ஆற்றல் படைத்த சிவபெருமானால் இன்னொரு கனியினை வர வைக்க இயலாதா என்ன? புனிதவதியாக இருந்த காரைக்கால் அம்மையாருக்கு 2வதாக ஒரு மாம்பழத்தை கொண்டு வர வைத்தாரே சிவபெருமான், அவரால் மற்றொரு கனியை உருவாக்க முடியாதா என்ன? இது முதல் கேள்வி. 2ஆம் கேள்வி, பூதகணங்கள் படையின் அதிபதியாக விளங்கும் அதிசூரரான விநாயகர் பெருமானுக்கு பூமியினை 3 முறை வலம் வருவது என்ன அவ்வளவு கடினமான காரியமா? உலகத்தையே சுற்றி வரும் அந்த மூஞ்சூரின் மீது ஏறி பூமியினை வலம் வர முடியாதா என்ன? 3வது கேள்வி, ஞானத்தின் கடவுளான முருகப்பெருமானுக்கு தெரியாதா அம்மையப்பன் தான் இந்த உலகம் என்று? ஏன் அவர்களை விடுத்து பூமியை 3 முறை வலம் வந்தார்? இதற்கு பின்னால் தான் ஒரு தத்துவம் இருக்கிறதாம். விநாயகர் சிவசக்தியை 3 முறை வலம் வந்தது என்பது சிவத்திற்குள் அனைத்தும் அடக்கம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாகும். அதாவது உலகம் முடியும் காலமான ஊழி காலத்தின் போது எப்படி அனைத்துமே சிவத்திற்குள் சென்று அடங்குமோ அதுபோல சிவனில் அனைத்தும் அடங்கும் என்ற தத்துவத்தை விளக்குவது விநாயகர் செயல். முருகப்பெருமான் பூமியினை சுற்றி 3 முறை வலம் வந்தது என்பது அனைத்திற்குள்ளும் சிவன் தங்கியிருக்கிறார் என்பதை உணர்த்தும் தத்துவமாகும். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று மாணிக்கவாசகர் பெருமான் சிவபுராணத்தில் கூறுவார் அல்லவா? ஏகன் என்பது ஈசன் ஒருவனாக அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கும் தன்மையாகும். இதை விநாயகர் பெருமான் கண்டார். ஆகவே அம்மையப்பனான சிவசக்தியை வலம் வந்தார். அநேகனாக சிவபெருமான் அனைத்து பொருட்களிலும் தங்கியிருக்கிறார். இதனை முருகப்பெருமான் கண்டதால் பூமியினை 3 முறை சுற்றி வந்தார். நாமும் இந்த ஏகன் அநேகன் தத்துவத்தை புரிந்து கொண்டு ஞானப்பழ கதையினை போற்றுவோமாக. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.